அல்ஹம்துலில்லாஹ். தொழுகை பாடங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தொழுகை பாடங்கள் பார்த்தோம். தொழுகை பாடங்கள் என்னென்ன படித்தோம் ஞாபகம் இருக்கா? என்ன இருக்கு? கசூர் தொழுகை, ஒழுவை முறித்தல், தொழுகையை முறிப்பவைகள், தொழுகையை முறிப்பவைகள், நோயாளியுடைய தொழுகை, உட்கார்ந்து எப்போ தொழுகணும், படுத்துக்கிட்டு எப்போ தொழுகணும், இந்த பாடங்கள் பார்த்தோம். இப்போ அந்த வரிசையில் தொழுகை பாடத்தில் ஜமாஅத் தொழுகை, கூட்டு தொழுகை, பொதுவாகவே தொழுகைக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், நிச்சயமா தொழுகை இருக்கிறத வெறுக்கத்தக்க விஷயத்தையும் அதே மாதிரி மானக்கேடான விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்கும். நம்ம மேல யாராவது ஒரு அவதூறு சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம தொழுகையாளியா இருந்தா அல்லாஹ் பாதுகாத்துருவோம். நம்ம மேல ஏதாவது தேவையில்லாத பழி சொல்றாங்கன்னா அந்த பழி சொல்லில இருந்து அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நம்ம தொழுகையாளியா இருந்தா பாதுகாத்துருவான். இது தொழுகையினுடைய ஒரு சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தர் 5 முறை குளிக்கிறார், 5 முறை குளிக்கிறார். அப்ப அவருடைய உடம்புல அழுக்கு எதுவும் இருக்குமா? 5 முறை குளிச்சா, ஒரு தடவை ஒரு நாளைக்கு குளிச்சாலே அன்னைக்கு கூட ஃப்ரெஷ்ஷா இருப்போம். இப்ப 5 முறை குளிச்சா, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்க வீட்டுக்கு முன்னாடி 6 ஓடிக்கிட்டு இருக்குது, அதுல நீங்க என்ன செய்யறீங்க, 5 முறை குளிக்கிறீங்க, இப்ப அழுக்கு இருக்குமான்னு கேட்டுட்டு சஹாபாக்கள் சொல்லுவாங்க இருக்காதுன்னு, நீங்க சொன்ன மாதிரியே சொல்லுவாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அது மாதிரி தான் ஐவேளை தொழுகிறதுனால நம்மளுடைய பாவ அழுக்குகள்லாம் என்ன செஞ்சிருது, நீங்கிருது அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அந்த அளவுக்கு தொழுகையின் மூலம் நம்மளை தொழுகை பரிசுத்தப்படுத்துது. அதனால அந்த தொழுகையை அவசியம் தொழுகணும். தொழுகையை விடுறதுக்கு அனுமதி இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்ம படிச்சோம் நோயாளி தொழுகையை கூட படிச்சோம். நின்றுக்கிட்டு தொழுக முடியாட்டி அவர் உட்காந்துக்கணும், உட்கார்ந்து தொழுக முடியாட்டி அவரு படுத்துக்கிட்டு கூட தொழுகணும். ஆனா நாம எப்படி இருக்கோம், தொழுகையில பேணுதல் ரொம்ப அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தொழுகையில கொஞ்சம் பேணுதலா இருக்கணும். அதே நேரத்துல தொழுகையினுடைய விஷயத்துல ஜமாத் தொழுகை, கூட்டு தொழுகை, இப்போ மஸ்ஜிதுல ஃபர்ல் தொழுகை நடக்குதா இல்லையா, அதுதான் ஜமாத் தொழுகை, இமாமோட சேர்ந்து தொழுகிறது. அதற்கு நிறைய நன்மைகள் இருக்குது. தனியா தொழுகிறத விட ஜமாத்தா தொழுதா 27 மடங்கு நிலைமை. சலாத்துல் ஜமாஅத்தி அஃலலு மின் சலாத்தில் ஃபதி பி 27 தரஜா. தனித்து தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது, கூட்டாக தொழுவதற்கு 27 மடங்கு நன்மை. அத்தா 1 ரூபா கொடுத்தா பிடிக்குமா, 27 ரூபாய் கொடுத்தா பிடிக்குமா? நீ ஒத்தாட்ட 1 ரூபா கேட்ட, உங்க அத்தா உனக்கு 27 ரூபாய் கொடுத்தாரு, சந்தோஷப்படுவியா இல்லையா? ஆனா அல்லாஹ்வுடைய ஹசானா ரொம்ப பெருசு. 27 அல்ல, அதை விடவும் அதிகமா என்ன செய்வான், தந்துருவான். ஆனா நாம செய்ய வேண்டியது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டியது. இப்ப ஜமாத்தா தொழுகையில 27 மடங்கு நன்மை. இப்ப நம்ம தனித்தே தொழுகிறது இல்லைங்கிறது ரொம்ப கவலையான விஷயம். தொழுகை பாங்கு சத்தம் கேட்டு மஸ்ஜிதுக்கு வரலன்னா அது பெரிய பாவமாயிருக்கு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதனால ஜமாத்து தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒருத்தர் வீட்டில் இருந்தாரு, இப்ப அவர் என்ன செய்யணும், அல்லது கடையில இருந்தாரு, இவர் கடையில வீட்டில் தொழுகிறத விட ஜமாத்தா தொழுகிறதுக்கு 25 மடங்கு நன்மை இருக்கு. அழகிய முறையில ஒளி செஞ்சு தொழுகைக்காக பள்ளிக்கு வந்து அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பதவி உயர்த்தப்படுது. அவரு தொழுத இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொன்னா ஒழு முறியாம வானவர்கள் அவருக்காக துவா செய்யறாங்க, அல்லாஹும் மக்ஃபிரு லஹு, யா அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாக, அல்லாஹும் மக்ஃபிரு லஹு, யா அல்லாஹ். பாங்கு சொன்ன உடனே பள்ளிக்கு வந்தோம், வந்து சுன்னத்து தொழுதோம், தொழுகைக்காக எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப என்ன செய்வாங்க, மலக்குகள் இவருக்காக துவா செய்வாங்க. ஜமாத்தா தொழுகையில தான் இந்த நன்மையை அடைந்து கொள்ள முடியும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பார்வையற்ற தோழர் வந்தார், ஒரு பார்வையற்ற சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் பார்வை இல்லை, இதனால எனக்கு வந்து போறதுல சிரமமா இருக்கு, நான் வீட்டிலேயே தொழுதுக்கிறவா அப்படின்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லிட்டாங்க. பிறகு அவர் எந்திரிச்சு போனாரு, அவரை கூப்பிட்டாங்க, பாங்கு சப்தம் உங்க காதுல கேக்குதா அப்படின்னா, ஆம் யா ரசூலல்லாஹ், பாங்கு சத்தம் எனக்கு கேக்குது. அப்படின்னா நீங்க பள்ளியில வந்து ஜமாத்தா தான் தொழுகணும் அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணு தெரியாத ஒருத்தர் வந்து போறதுல சிரமம், அவரையே என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பள்ளியில தான் வந்து தொழுகணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம தொழுகை எப்படி இருக்குன்னு என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி தான் இன்னொரு சஹாபி
அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் அப்படிங்கிற கண் தெரியாத சஹாபி. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், மதீனால விஷ ஜந்துக்கள் விஷ பிராணிகள்லாம் நிறைய இருக்குது, காட்டு மிருகங்கள் இருக்குது, எனக்கு கண்ணு தெரியல, அதனால எனக்கு பள்ளிக்கு வர்றதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு சொன்னார். ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேட்கறீங்களா அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னு அவரு சொன்னாரு. அப்படின்னா நீங்க தொழுகைக்கு பள்ளிக்கு வந்துடணும்னு சொல்லிட்டான். இன்னைக்கு நாம எத்தனை தொழுகையை தூங்கிட்டேன், பக்கத்திலேயே இருக்கிறோம், அல்லாஹ் பக்கத்திலேயே பள்ளியை கொடுத்துருக்கிறேன், எத்தனையோ ஹய்யா அலஸ் ஸலாஹ் கேட்குது, ஆனா என்ன செய்யறோம், அசால்ட்டா இருக்கும், பொடுபோக்கா இருக்கும். மதரசாவுக்கு வரணும், மகரிபுக்கு வந்துட்டா தொழுகையும் அட்டன் பண்ணிடலாம், மதரசாவையும் அட்டன் பண்ணிடலாம். ஆனா அப்பதான் நாம என்ன செய்யறோம், சுய தேவையை நிறைவேற்றுறதுக்காக ஷைத்தான் எங்க உட்காந்துருப்போனா அங்க போய் உட்காந்துக்கிறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். வேற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னைக்கு வீட்டுல தொழுகிறதுக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, என் உயிர் யார்கிட்ட இருக்கோ அந்த அல்லாஹுவின் மீது சத்தியமா நான் கொஞ்சம் விறக கொண்டு வர சொல்லி, யாரு பாங்கு சப்தம் கேட்டு தங்க வீட்டிலேயே தொழுதுக்கிறாங்களோ அவங்களுடைய வீட்டை நான் எரிச்சிட விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஏன் இதை சொல்லியிருக்கிறாங்கன்னா, பள்ளியில ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமா ஜமாத்தா தொழுகணும், ஃபர்லு தொழுகைய அவசியம் பள்ளியில இமாமோட தொழுகணும் அப்படிங்கிறது இது என்ன செய்யுது, வலியுறுத்துது. இதன் மூலம் நமக்கு என்ன செய்யுது, விளங்குற விஷயம். இப்ப நம்ம தொழுகையில எந்த அளவுக்கு பேணுதலா இருக்குங்கிறத நாம தான் என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்கணும். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என் வழியை பின்பற்றவர் யாருன்னா, நாளை மறுமை நாள்ல முஸ்லிமாவே ஒருத்தர் இருந்து முஸ்லிமாவே அல்லாஹுவை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா, வாங்கு சொல்லப்பட்டா 5 நேர தொழுகையை பேணட்டும். வாங்கு சொல்லப்பட்டா 5 நேர தொழுகையை என்ன செய்யணும், பேணிக்கிறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நேரான வழிகளை கடமையாக்கி இருக்கிறான். அந்த நிச்சயமா இது போன்ற நேரான வழிகள் நிறைய இருக்கு. எனவே தொழுகைக்கு பிந்தி வர்றவங்க, தன் வீட்டிலேயே தொழுகிறவங்க, தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு பிந்தி வர்றவங்க, கொஞ்சம் லேட்டா வர்றோமா இல்லையா, இது மாதிரி இருக்கிறவங்க, அதே மாதிரி அல்லது வீட்டிலேயே தொழுதுக்கிறவங்களை போல உங்க வீடுகள்ல நீங்க தொழுதா நபியினுடைய வழியை விட்டவர், வீடுகள்லயே தொழுதுட்டா நபியினுடைய வழியை விட்டவர் நீங்க. நபி வழியை யாரு விட்டுட்டாங்களோ அவங்க வழி தவறியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய உள்ளத்துல நயவஞ்சகம் முனாஃபிக்தனம் இருக்குதோ அவங்க தான் என்ன செய்வாங்க, பள்ளிக்கு வர்றதுல சோம்பல் படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எந்த அளவுக்குனா, நடக்க முடியலனா கூட 2 பேர் மேல தோள் மேல கையை போட்டுக்கிட்டாவதும் பள்ளியில வந்துதான் சஹாபாக்கள் தொழுவாங்களாம், நபி தோழர்கள். அந்த அளவுக்கு ஜமாத்துடைய தொழுகை என்ன செஞ்சிருக்காங்க, சஹாபாக்கள் பேணி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தங்களுடைய கடைசி நேரத்துல நடந்து வர முடியாத சூழ்நிலையில கால்கள் அப்படியே தரையில அப்படியே கோடு போடுற மாதிரி இழுக்க 2 பேருடைய துணையோட மஸ்ஜிதுக்கு வந்து தொழுதுருக்கிறாங்க. இன்னைக்கு நாம தொழுகையில அசால்ட்டு, அதே மாதிரி தொழுகையில பேணுதல் இல்லை, அதையும் தாண்டி எப்படியாவது வந்து தொழுதுக்கிறோம். டைம் இல்லை, வேலை இருக்குது, பாத்ரூம் போயிட்டேன், இப்படியான காரணங்களை நாம என்ன செய்யறோம், சொல்லிக்கிறோம். அதனால தொழுகையை என்ன செய்யணும், நாம பேணணும். அதிலும் குறிப்பா ஜமாத்து தொழுகையை ரொம்ப பேணணும். அல்லாஹ் நமக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கான், பக்கத்திலேயே மஸ்ஜித், ரொம்ப சிரமமே இல்லை. அதனால தொழுகையை என்ன செய்யணும், பேணி தொழுகணும். எனவே ஜமாத்தோடு தொழுது நபியினுடைய வழிமுறையை பின்பற்றிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம பிள்ளைகளை எல்லாத்தையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன்.